தமிழக மக்களுக்கு ஒரு விஷயம் நன்றாக புரியும். எப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு பொறுப்பேற்கிறதோ அப்போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு என்பது சீரழியும் அப்படிங்கிறது இது ஏதோ நாங்க இன்னைக்கு வந்து சொல்றது இல்ல, எப்பவுமே நிலவக்கூடிய கருத்து. அதை எந்த விதத்திலேயும் அப்போதெல்லாம் முதலமைச்சராக திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தார். இப்போது முதலமைச்சர் மாறி இருக்கிறார். ஆனாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடு, அவங்களுடைய அரசின் செயல்பாடு மாறவே இல்லை என்பது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில தெரியுது. அரசியல் கட்சி தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கான கொடுமைகள் அதிகமாக நடக்கின்ற மாநிலமாக தமிழகம் உருவாகிட்டு இருக்கு. பத்தாவதுக்கு குற்றவாளி, நான் ஒத்துக்கிறேன், பேரவைத் தலைவர் சட்ட அமைச்சர் சொல்ற மாதிரி புதிதான குற்றங்கள் வருது, டெக்னாலஜி வருது, குற்றவாளிகள் வராங்க, குற்ற செயல்களை முழுமையா தடுக்க முடியுமா? இல்ல. ஆனால் இந்த அரசு அதற்காக எடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கறதான் கேள்வி. தலைநகர்ல ஒரு மாநிலத்தோட தலைநகர் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம், அந்த இடத்துல பட்ட பகல்ல நடக்கக்கூடிய படுகொலைகள், நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற குற்ற செயல்கள், நீங்க அதிகாரிகளை மாத்தி மக்கள் முன்பாக நாங்க நடவடிக்கை எடுக்கிறோங்கிறது அதிகாரிகள் மாற்றம் அல்ல, ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை மக்களுக்கு பிரயோஜனப்படுதான்னு பார்க்கணும். அதிகாரிகள் மாற்றத்தின் வாயிலாக கண் துடைப்பு செய்கின்ற அரசியலை இந்த மாநில அரசு செய்து கொண்டிருக்கிறது. சீமான் அவர்கள் வந்து கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில வந்து கட்டி இணைத்து நலம் விசாரித்து வந்தாங்க. இந்த நிகழ்வு எப்படி பாக்குறீங்க? சந்தோஷமா பாக்குறேன். ஏனென்றால் தமிழ்நாட்டுல எதிர்கட்சிகள் அப்படின்னாலே எதிரி கட்சிகள் மாதிரி கல்யாணம் நல்லது கெட்டது கூட போகாம இருந்த அரசியல் சூழ்நிலையில திரு சீமான் அவர்கள் திரு அண்ணாமலை பத்தி கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. எங்களோட மாநில தலைவரும் நாம் தமிழர் கட்சி பத்தி பேசியிருக்காரு. ஆனா ரெண்டு பேரும் பார்க்கும்போது பாக்குறதுக்கே எவ்வளவு அற்புதமா இருந்தது இல்லையா? அந்த மாதிரி அரசியலை கடந்து ஒரு நாகரிகம் அப்படின்னு பார்த்தா அது வந்து நல்ல விஷயம். அற்புதமா இருக்கின்றது. அப்போ வரக்கூடிய காலங்களில் வந்து சீமான் இணைந்து பயணிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். நீங்க என்ன, அதாவது நான் வந்து உங்களோட ஏங்க மகிழ்ச்சினா சந்தோஷமா இருந்த சண்டை போடுறத பார்த்தா யாருக்கா சந்தோஷம் வருமா? சண்டை போட்டா, ரோட்ல சண்டை போட்டா கூட நம்மளுக்கு எத்தனை கஷ்டமா இருக்கு. அதுவே சந்தோஷமா போனா எப்படி இருக்கு பாருங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பிஜேபி அரசியல் நாகரிகம் தெரிந்த கட்சி, அதனால எல்லாத்தையும் நாங்க அரவணைக்கிறோம். வணக்கத்தோட முடிச்சிட்டாங்க அதிமுகவுக்கு. ஆனா நாம் தமிழருக்கு வந்து கட்டி இணைச்சிட்டாங்க. அதனாலதான் நாங்க கேட்டோம். அது விசாரிப்புல கொஞ்சம் பாரபட்சம் இருக்கு. சில சமயம் ஒரு சில நபர்களை பார்த்தா வந்து அவங்களோட நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணுவோம். டிபெண்ட்ஸ், அந்த நேரத்துல என்ன தோணுதோ அது கூட நடந்திருக்கலாம். எல்லாத்துக்கும் வந்து இப்படி பண்ணீங்கன்னா ஏன் எங்க மாநில தலைவர் இப்படி லென்ஸ் வச்சுட்டு பாப்பீங்களா? நிறைய சப்ஜெயில் அப்படிங்கிறது இன்றைக்கு வந்து ஒன்று, அது வந்து ஒரு அந்த இடத்துல குற்ற செயல்கள் நடப்பதற்கு அல்லது திட்டமிடுவதற்கான இடமாக நிறைய ஜெயில் இருக்கு. சிறைக்குள்ளாக நடக்கூடிய கொடுமைகள் அப்படிங்கிறது அது தனி. அதில் இருக்கக்கூடிய லஞ்சம், அங்க நடக்கக்கூடிய அத்துமீறல்கள், மனித உரிமை மீறல்கள், இதெல்லாம் நிறைய நடக்குது. நீங்க சொன்ன மாதிரி ஆஸ் அ லாயராகவும் ஒரு சில இடங்கள்ல கிரிமினல் கேசஸ் எல்லாம் அந்த கன்விக்ஸோ இல்ல வந்து அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ் அவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய தொல்லைகள், இதெல்லாம் எங்க கட்சிக்காரங்க கூட உள்ள ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு. அதனால அரசாங்கம் எந்த முடிவாக இருந்தாலும் தீவிரமாக ஆராய்ந்து எடுக்க வேண்டும். முடிஞ்சதா? அதனாலதான் சொல்றேன், எதுவா இருந்தாலும் ஆராய்ந்து அந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு. அதாவது 2 அணியா, 3வது அணியா, 4வது அணியா, 5வது அணியா, இதெல்லாம் இன்னும் டைம் இருக்குதுங்க. அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட சேர்ந்து அரவணைத்து ஒரு நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு புதிய ஒரு அரசியலை வந்து செய்வதற்கு எங்களோடு யார் வந்தாலும் நாங்க சந்தோஷப்படுவோம். இதுல கட்டி அணைப்பதன் மூலமாக ஒரு புதிய உறவு வருதா, புதிய நட்பு வருதான்னா அது வந்து அவங்க 2 பேரும் வந்து சொல்ல வேண்டிய விஷயம். அதை தாண்டி கூட எதிர்கட்சியில் இருந்து கூட நட்பு இருக்கலாம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களோடு இணைப்பவர்களை, எங்களோடு சேர்ந்து பயணிப்பவர்களை எப்போதும் நாங்க வந்து வரவேற்போம்.